எங்கும் சிவாய எதிலும் சிவாய யாதும் சிவாய யாவும் சிவாய உடலும் சிவாய உயிரும் சிவாய வேதம் சிவாய கீதம் சிவாய காற்றும் சிவாய ஊற்றும் சிவாய நீரும் சிவாய நெருப்பும் சிவாய மண்ணும் சிவாய விண்ணும் சிவாய ஒலியும் சிவாய ஒளியும் சிவாய பிரணவம் சிவாய பிரம்மம் சிவாய நாடும் சிவாய கோலும் சிவாய சர்வம் சிவாய சகலம் சிவாய சிவாய சிவ சிவாய. ஓகே, அடுத்தது இப்போ குதிக்கால் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே இருந்தா ஒரு 6 மணி நேரம் உட்காந்துட்டே போனீங்கன்னா கால்லாம் வீக்கம் வந்துடும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ கடையிலையோ வேலை செய்கிற இடத்துலையோ கால் தங்க போட்டு சும்மாவே உட்காந்து இருந்தீங்கன்னா உடனே எழுந்திரிச்சு ஒரு 2-3 அடி நடக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் காரணம், மெயின் காரணம் என்னன்னா, நம்ம உடம்புல இருக்க ரத்தம் பூரா சர்க்குலேட் ஆகும், கீழே வந்து மேலே போகுது. நீங்க கம்முன்னு இருந்தீங்கன்னா கீழே வர்றது கீழே நிற்குது. நேர்னு சொல்லுவோம், லிம்பாட்டிக் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். லிம்பாட்டிக் ஃப்ளூயிட் கீழே நின்றுச்சுன்னா அது மேலே போகாததுனால உங்களுக்கு ப்ராப்ளம். அதே மாதிரி இந்த கெண்டக்கால் வந்து 2வது ஹார்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த கெண்டக்காலுக்கு வந்து நீங்க பாருங்க, இந்த ஒரு 3 எக்ஸசைஸ். இந்த விரலை இப்படி மடக்கி நீட்டணும், இது ஒரு எக்ஸசைஸ். அதே மாதிரி குதிகால மேலே தூக்கி கீழே வைங்க, இது ஒரு எக்ஸசைஸ். 3வது பாதத்தை தூக்கி கீழே விடணும். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். உட்காந்து செய்யலாம், நின்றுட்டு செய்யலாம், கார்ல செய்யலாம், எங்க வேணா செய்யலாம். இப்போ நீங்க நின்றுட்டு வேலை செய்யறீங்கன்னா நீங்க அங்க வேலை செய்யும் போது நீங்க பாட்டு. அதே மாதிரி இது வந்து ஒரு 2 மாசத்துக்கு பக்கம் நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க எந்த வேலை செஞ்சாலும் உங்க உடம்பு அதை செய்யும். நீங்க செய்ய வேண்டியதில்லை, உங்க உடம்பு அதை செய்யும். இது 2ம் செஞ்சீங்கன்னா தூங்கி எந்திரிச்சா குதிகால் வலி வர்றது, கால் தொங்க போட்டிருந்தா பாதம் வீக்கம் வர்றது, இதெல்லாம் கம்ப்ளீட்டா நல்லா குறையும். இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மாசத்துல உங்க உடம்போட ஆரோக்கியத்தின் வித்தியாசம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. தேங்க்யூ வெரி மச். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க.